த லைஃப் ஆஃப் தார்ஃபின், அதாவது சீசன் 2 வரைக்கும் தார்ஃபினோட லைஃப்பை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தார்ஃபினும் அவங்களோட குடும்பமும் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்லாண்டில் ரொம்பவே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தார்ஃபினோட அப்பா பேர் வந்துட்டு தார்ஸ். ஸோ தார்ஸ் தான் இது வரைக்கும் காமிச்சதுலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டராக இருந்திருக்காரு. தார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போர்க்களத்துலேருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. எதுக்காக அப்படி செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணி நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. தார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வார அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. தனக்குன்னு யாரும் எனிமே கிடையாது அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இந்த விஷயத்த தார்ஃபின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு, உனக்குன்னு யாரும் எதிரி கிடையாது, யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டைலாக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான டைலாகா இன்னை வரைக்கும் அனிமே கம்யூனிட்டியில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தார்ஸோட அப்பாவை வந்துட்டு சதி செஞ்சு கொன்றுவாங்க. ஸோ ஏன் கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்க அப்படின்னா நான் சொல்ல வரும்ல, பிகாஸ் இந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாக முடிக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ தார்ஸை கொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கலத் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவர் வந்துட்டு ஒரு வைக்கிங் கூட்டத்தை சேர்ந்தவர். தன்னோட அப்பா இறக்குறத தார்ஃபின் தன்னோட 2 கண்ணால பார்த்துருப்பாரு. ஸோ ஒரு ட்ரூ வாரியரா ஆஸ்கலத்தை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தார்ஃபின் நினைப்பாரு. அதாவது தன்னோட அப்பாக்காண்டி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. தன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தார்ஃபின் வந்துட்டு ஆஸ்கலத்தோட கூட்டத்துக்கூடயே போயிருந்தாரு. ஆஸ்கலத்தும் தார்ஃபினை கொல்லாம அவங்க கூடயே வச்சிருக்காரு. தார்ஃபின் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறிட்டான். ஆஸ்கலத் எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் சரி அந்த டாஸ்க் வந்துட்டு முடிச்சிருவான். அதுக்கு ரிவார்டா ஆஸ்கலத் வந்துட்டு ஒரு ஃபேர் டியூவல் வந்துட்டு தார்ஃபினுக்கு கொடுப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா தார்ஃபின் வந்துட்டு தோத்தும் போயிடுவாரு. தார்ஃபின் ஆஸ்கலத்தை கொல்லணும்னு நினைக்கான். அப்படி இருக்கப்போ எப்படி ஆஸ்கலத்தை வந்துட்டு தார்ஃபினை தன்னோட கூட்டத்துக்கூடயே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆஸ்கலத்தை வந்துட்டு பதில் சொல்லியிருப்பாரு. அதாவது தார்ஃபின் வந்துட்டு ஒரு ட்ரூ வாரியர். அவன் வந்துட்டு இந்த மாதிரி கோலத்தனமாக முதுகில் வந்துட்டு நான் என்னை குத்த மாட்டான், மீன் பிடிக்கிறதுக்கு போடுற இற மாதிரி தான் தார்ஃபினை ஆஸ்கலத்தை வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருப்பாரு. பட் தார்ஃபினுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தார்ஃபின் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசனாக அதுக்கு வந்துட்டு ஆஸ்கலத் தான் இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா வின்லாண்ட் சாகாவோட ஸ்டோரி வந்துட்டு அங்கங்கன்னு மூவ் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கலத்தை தார்ஃபின் கொல்ல முடியாத நிலைமைக்கு வந்துட்டு போயிடும். ஆஸ்கலத்தை பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்துட்டு கொண்டுருவான். ஸோ அதை வந்துட்டு தார்ஃபினால ஏற்றுக்கிடவே முடியாது. இது ஃபுல்லும் சீசன் 1ல் நடந்த ஸ்டோரி. இதுக்கு இடையில தார்ஃபின் பார்த்தீங்க அப்படின்னா தார்கெல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அன்சிலாம் பார்க்கும்போது ரொம்பவே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இப்படி கொலை ரத்தம் போர் அப்படின்னு இருந்தவர் வந்துட்டு சீசன் 2ல் டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருப்பாரு. அவர் வந்துட்டு எக்கச்சக்க பீப்புளை வந்துட்டு கொண்டிருப்பாரு ஃபார் நோ ரீசன். ஸோ ஒரு கட்டத்தில் மற்றவங்கள ஹர்ட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி யாரையுமே ஹர்ட் பண்ணாத அளவுக்கு வந்துட்டு தன்னோட கேரக்டரை வந்துட்டு டெவலப் பண்ணிப்பாரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக வந்துட்டு தார்ஃபினோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை சொல்லலாம். ஸோ சீசன் 2 எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தார்ஃபின் வந்துட்டு எந்த ஒரு போரும் இல்லாத நாடை வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட வந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சீசன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபைட் சீன்ஸ் வந்துட்டு வரும். அதாவது ரொம்பவே கம்மியான ஃபைட் சீன்ஸ் தான் வரும். தார்ஃபின் ஒருத்தரோட ஃபார்மில் அடிமையாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் தார்ஃபினுக்கு ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தார்ஃபினோட ஓல்டு வெர்ஷன் வந்துட்டு பார்க்க முடியும். தார்ஃபின் மாதிரி என்னோட கேரக்டரை மாற்றிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வின்லாண்ட் சாகா சீசன் 2 முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணேன், தார்ஃபின் த சன் ஆஃப் தார்ஸ். அவரை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பட் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு தார்ஃபினை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வின்லாண்ட் சாகா பார்த்தா கூட உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா ஸ்பாயில்ஸ் வந்துட்டு எதுவும் இருக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தார்ஃபின் கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தார்ஃபின் அண்ட் எரன் இவங்க 2 பேத்துக்குள்ள கம்பேரிசன் வீடியோ தான் போட போகிறேன். அந்த வீடியோட டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்றப்பல நான் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.